எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸில் எபிசோட் 16 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 16ல் பார்க்க போகிற இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பற்றி பார்த்துருப்போம் போன வீடியோவில். இந்த வீடியோவில் இது சைக்காலஜி, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ட்ரேடிங் அப்படின்ற அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு லாஸஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். அப்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேட் என்ட்ரி எடுப்பீங்க. மார்க்கெட் நல்லா மேலே போய்கிட்டு இருக்கும். இப்போ விட்டுட்டோம்னா மேலே போயிருண்டா, இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் இந்த சைக்காலஜியை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதில் அந்த ஃபோமோவை நீங்கள் ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் உள்ளே போயிட்டீங்கன்னா கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான பிளேலிஸ்ட்டே நான் வந்து கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் மொத்த கோர்ஸுமே வந்து படிக்கலாம். ஸோ எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு நான் போடுற எஃபோர்ட் இருக்குல்லையா, ரொம்ப நேரம் உட்காந்து நான் இதுக்கு பிபிடி ரெடி பண்ணணும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் நிறைய பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 hours நான் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா எப்போயுமே நான் மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த ஒர்க்கை. ஓகேங்களா, நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு வரத்துக்கே 2-3 மணி ஆயிடுது இல்லையா சில டைம்லலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹவர்ஸ் நான் கண்டினியூஸாக இதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணணும். நிறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரியும் இது பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது அப்படின்ட்டு. இதை நான் வந்து ஒரு எத்தனையோ கோர்ஸ் நடத்தக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது மூலிமா போய் நான் விற்றாலே நான் நிறைய சம்பாதிக்க முடியும். அதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் விற்கலாம். ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூவில் ஒரு ஸ்டார்ட் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களாம் கூட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து எங்கள் இதில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் ஆனால் கொடுக்கல எங்கேயுமே. இது நான் ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற மைண்டில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வேல்யூ வேணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். என்னென்னா நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா கண்டிப்பாக யாருமே நீங்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணி பெருசாக இது பண்ணிக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க, 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இதை வச்சு நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களே கற்றுங்க சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவாக இது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் இது மூலிமா நீங்கள் சரி பண்ணிட்டு வர முடியும். நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணவும் முடியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லேர்னிங் கார்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய சொதப்பல்னால எடுத்துகிட்டு வர முடியாமல் போச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது போக அடிஷனலாக ஒரு 10 கார்டு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு விஷுவல் கார்டு. இது நீங்கள் கையில் எடுத்து வச்சு பார்க்க முடியும். அண்ட் மார்க்கெட்டோட நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஜுகேஷனல் கார்டாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒன்று பண்ணோம். அதை விட ஒரு 10 மடங்கு குவாலிட்டியாக தான் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு சூப்பராக வந்து இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நல்லா பண்ணுறவங்களா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இது எல்லாருக்குமே பொருந்துங்க. சரிங்களா, யார் வேணாலும் இது வந்து வாங்கிக்கலாம். சரி, நான் லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் சைக்காலஜி, அதுக்கப்புறம் இந்த ஃபோமோ பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம ட்ரேடர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட் எனிமின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஒரு எனிமி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா ஃபோமோ தான். ஸோ எஃப்ஓஎம்ஓ அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எதிரியாக இருக்கும். அதை பற்றி தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் நம்மளை வந்து இதை தப்பு பண்ண வைக்கும். ஸோ இந்த விஷயத்தை பாடுறா, போதுரா, விட்டுறாதரா, வாங்குடா அப்படின்னு சொல்லி நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம போய் எடுப்போம், விழும், இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஃபோமோவில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணவே கூடாது அப்படின்வாங்க. ஃபோமோனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன். ஃபோமோ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ப்ரைஸு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட்டில். இந்த டைமில் போய்ட்டு எடுக்கலாம், இப்போ எடுத்தால் தான் நீ வந்து வாங்க வைக்கல, இல்லைனா மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்டை அதை ரெடி பண்ணணும். ஸோ நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்மளை விழ வைக்கும். அந்த ட்ராப்பில் நம்ம வந்து மாட்டுவோம். ஸோ இப்போ வாங்க, இல்லைனா அந்த சான்ஸை நீ வந்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் பிளானில் பண்ணுறதுனால இதை தான் வந்து எஃப்ஓமோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபோமோ அப்படின்வாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும், இப்போ ப்ரைஸ் ஒரு இடத்துல வந்து இருக்கும், அங்கேருந்து பயங்கரமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பொதுவாக வந்து தோன்றது என்ன, இப்போ வாங்கிடலாம் இல்லைனா மேலே போயிடும் இப்படின்ற மைண்டு தான் நமக்கு வந்து வரும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபோமோ நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, போனால் போகுது, எப்படியோ திரும்ப வரப்போகுது, அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம், இப்போ வாங்க வேணாம் அப்படின்ற மைண்டை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதாவது ஃபோமோன்றது அடியோட நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்றது தான் இதை வந்து சொல்ல வராங்க. ஸோ இதுதான் கான்செப்டே. அதனால தான் நம்ம இந்த ஃபோமோக்குள்ளே போயிடக்கூடாது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்க்கலாம், ஒய் ஃபோமோ இஸ் டேஞ்சரஸ்
அதாவது இது ரொம்ப பொதுவாக நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியும், இது ரொம்ப தப்பு அப்படின்றது தெரியும். இருந்தும் அந்த தப்பை நம்ம திரும்ப திரும்ப தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட எமோஷனல்ன்றது நம்ம கண்ட்ரோல்லே வந்து இருக்காது. ஏன்னா நம்மளை மீறி தான் அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதில் மெயினாக நம்ம பண்ணுற சில தப்புகள் என்ன அப்படின்னா, யூஸ்வலி நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறது. ஏன்னா அது மேலே போய்கிட்டு இருக்கும். இந்த ஃபோமோனால வந்து பார்த்திங்கன்னா லேட் என்ட்ரிஸ் நிறையா நம்ம எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓவர் லிவரேஜிங் பண்ணுறது, எமோஷனலாக டெசிஷன் மேக் பண்ணுறது. ஏன்னா இப்போ விழுந்திருக்கோம், அவங்க காலியாக இருப்பாங்க, அந்த அமௌண்ட் போயிருக்கும், வேஸ்ட்டாக போயிருக்கும், திரும்ப அதை எப்படியாவது ரெக்கவரி பண்ணணுன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண போயிட்டு திரும்ப அடி வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மணியை வந்துட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அனலைசிஸுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ராங்காக தான் வந்திருக்கும். ஏன்னா அவங்களோட எமோஷனலே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த இடத்துல. அந்த எமோஷனல்னால பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. லேட் என்ட்ரி, நோ ஸ்டாப் லாஸ், ஓ லிவரேஜிங், எமோஷனல் டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த ஃபோமோ நம்ம அவாய்ட் பண்ணணும். ஹவு த மார்க்கெட் ட்ரிகர்ஸ் ஃபோமோ அப்படின்றத பார்க்கலாம். பிக் க்ரீன் கேண்டில், அதாவது ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃபோமோ அப்படின்றது உருவாகும். நிறைய பேருக்கு எப்போ பெருசாக வந்துருச்சு, அடுத்து இதோட பெருசாக போக போகுது அப்படின்ற மைண்ட் நிறைய பேருக்கு வரும்ல. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு இது நடந்திருக்குன்றது அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க லைனா, சரிங்களா? ஸோ பிக் க்ரீன் கேண்டில் பார்த்தா ஒரு எமோஷனல் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வால்யூம் வந்து வருது. அது வால்யூம் ஸ்பைக் ஆகிறத பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே வால்யூம் ஏறுது, அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல போவோம் அப்படின்ற ஒரு ட்ரிகரையும் நமக்கு வந்து அதை உருவாக்கி விடும். இது நிறைய பேருக்கு நடக்கும் இல்லையா? பொதுவாக எனக்குமே சில நேரத்தில் நடக்கும். வால்யூம் பார்த்து நான் இது பண்ணுறதுலாம் இருக்குது, பட் இப்போ கொஞ்சம் நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சரி பண்ணி இதுதான் ரூல்ஸ், இந்த மாதத்தில் இவ்வளோ தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிளானில் நான் இறங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கான ஒரு பிளான் இல்லை அப்படின்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் இது ஆக முடியாது, சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ உங்களுக்கான ஒரு பிளான் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவோட ஹைப்பு, இது பொதுவாக வந்துட்டு இது வந்து எல்லாருக்குமே பொருந்துகிற ஒரு விஷயம் தான். என்னென்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ட் அனலைஸ்லாம் வந்து போடுவாங்க. ஈவன் நானும் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சார்ட் அனலைசிஸ் போடுறோம் அப்படின்னா அதை வந்து கண்மூடித்தனமாக நம்பி இது இப்படி தான் நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டு உடனே அதை பண்ணுறாங்க இல்லையா? அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. ஏன்னா அதில் இருக்கிறது அப்படியே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அவங்களாலுமே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஈவன் என்னாலுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நிமிஷம் இதுதான் நடக்கணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா 3வது நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அதை மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நம்மளை மேனிப்புலேட் பண்ணி அதில் வர நம்மளோட லாஸஸில் சம்பாதிக்கிறது தான் பெரிய ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக நம்ம போராடும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தவறுகள் நிறைய நடக்கும். அதனால் ஹைப் அப்படின்றது சோஷியல் மீடியாவை பார்த்து நீங்கள் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டர்லேயும் கூட இருக்கட்டும், அவங்க வந்து நெக்ஸ்ட் இப்படி தான் போக போகுது, இதுதான் வந்து அப்படின்ற ஒரு அனலைஸ் கொடுக்குறாங்க பார்த்திங்களா? அதை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு அனலைசிஸை நீங்கள் இங்கே வைக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். இதுதான் அப்படின்றது உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வாங்குங்க, இங்கே இது பண்ணுங்க அப்படின்னு என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி யார் சொன்னாலுமே நீங்கள் அதை வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அவங்களோட நாலேஜ் வச்சு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அந்த நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ப்ராப்பராக ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும். ஒருத்தவங்களை வந்து நம்ம இது பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டோ ட்விட்டர் போஸ்ட்டை பார்த்துட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகும். அதுதான் வந்து இந்த 4வது பாயிண்ட். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எமோஷனலாக க்ரியேட் பண்ணணும். இதுதான் மார்க்கெட்டோடைய ஒர்க். அவங்களுடைய, அதாவது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டோடைய வேலையை பொறுத்த வரைக்கும் அதோட ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக க்ரியேட் பண்ணுறது. நம்மளுடைய ட்ரேடர்ஸோட ஜாப் என்ன தெரியுமா? எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறது. புரியுதுங்களா? 4வது விஷயம், ஹவு டு அவாய்ட் ஃபோமோ. ப்ராக்டிக்கலான ஒரு ரூல்ஸு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ரூல்ஸ் வந்துருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரூல் நம்பர் 1, ஆல்வேஸ் பிளான் யுவர் ட்ரேட்ஸ் அட்வான்ஸ். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறோம், எங்கே நம்மளோட எஸ்எல்ஐ வைக்க போகிறோம், எங்கே நம்மளோட டிபிஐ வைக்க போகிறோம், இதை முதல்ல கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இதை பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே ப்ரீ டிசிஷனாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கான நேரம், அதாவது சொல்வீங்களே நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா இந்த ஜோன்லேருந்து மேலே போகும் கீழே போகும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அந்த ஜோனில் வராத வரைக்கும் உங்கள் பிளானில் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இதுலையும் பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பிரச்சனையிலே நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2வது ரூல் என்ன அப்படின்னா, வெயிட் ஃபார் கேண்டில் க்ளோஸ். எப்போவுமே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேண்டில் க்ளோஸ் தான் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. Never enter during candle formation. Always wait for a confirmed candle close above or below key level. எப்பவுமே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ஃபார்ம் ஆகும் போது நம்ம வந்து கை வைக்கக்கூடாது. அந்த கேண்டிலோட க்ளோஸ் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அபோவ் சப்போர்ட் லெவலுக்கு மேலே வந்து இருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவல் கீழே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதோடைய கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் நீங்கள் அடுத்த கேண்டிலில் உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து மூவ் பண்ணணும். இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரேக் அவுட்ஸ் நடக்கும், ஸ்ட்ரக்சர் பிரேக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான இடத்துலலாம் இது வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆக
ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்து இது தான்ப்பா ஆக போகுதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் போய்ட்டு கை வைப்பாங்க. இது நம்மளை தூக்கிட்டு போய் கீழே விட்டுரும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இது 2வது நம்பர். ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா ரீடெஸ்ட் என்ட்ரி. அதாவது ரியல் மூவ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு, அதாவது சொல்கிறேன், உண்மையான மூவ்ஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ ரீடெஸ்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த ட்ரேடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடாக அது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரீடெஸ்ட் இல்லாத ட்ரேட்ஸில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் எடுத்துக்கோங்க மண்டைக்குள்ளே. ரீடெஸ்ட் இல்லையா, இது நடந்திருக்கான்னு பாருங்கள், இல்லை நடக்கலையா, அப்போ வெயிட் பண்ணு. ரீடெஸ்ட் நடக்கும், வெயிட் பண்ணு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ரீடெஸ்ட் நடக்கும் போது நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுக்கிறது அப்படின்றது நியாயமாக இருக்கும். ரீடெஸ்ட்டே வரல, இது போயிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் கை வச்சிங்கன்னா சடனாக ஒரு பெரிய ட்ராப் கூட வந்து விழ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஹைலி ரிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா மாறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு விட்டுரும். ஸோ அதுதான் அந்த 3வது பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்ல வருது. 4வது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயே சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லையா அதை பார்த்து முடிச்சுட்டு போய் அதை கண்டிப்பாக பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லைனா 2 இந்த பர்டிகுலர் பெர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்துட்டு பேர் ட்ரேடுக்கு வந்துட்டு லூஸ் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் நீங்கள் முதல்ல ஏற்றிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஓவராக வந்து இப்போ லூஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் உங்கள் மணியை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைனா அதிகமாக நீங்கள் இழந்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுடைய செட்டப் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கண்டிப்பாக. அது எப்படி வராமல் போகும்? வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அதில்னா உங்களுக்கு கிடைக்காம போக போகுது. ஒரு மாதத்துக்கு எத்தனையோ வந்து கிடைக்க போகுது. அப்போது அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்த சார்ட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ஒரு 10லேருந்து 15 சார்ட் எடுக்கிறீங்க. அதில் 10 சார்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்துட்டு நல்ல ஃபார்மேஷன்ஸ் கிடைக்கிது, நல்ல என்ட்ரி செட்டப்ஸ்லாம் வந்து நிறைய செட்டப்ஸ் கிடைக்குதுன்னா அதெல்லாம் ட்ராப் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒன்று மிஸ் ஆனாலும் அடுத்த 10 இருக்குல்ல, அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இது கஷ்டம் தான், ஃபாலோ பண்ணுறதுன்றது எல்லாருமே கஷ்டம் தான். பட் நீங்கள் இதை இது பண்ணிக்கணும். இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. ஸோ 1லேருந்து 2க்கு மேலே நீங்கள் லூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் ஒரு ட்ரேடில் நீங்கள் இப்படி தான்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள், கரெக்டாக வந்துருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு இந்த ஃபைனல் விஷயம் என்னது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈவன் நான் கூட இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அது உங்களுக்கு கொடுக்கலாம் தான் பார்த்தேன். அந்த இது இருக்குது, நோஷனுடைய பிடிஎஃப் கூட வச்சுருக்கேன், அந்த டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். அதை நீங்களும் கூட ரெடி பண்ணலாம். நான் ஆக்சுவலி என்ன நினச்சேன்னா, நம்மளோட இப்போ கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த புதுசாக நம்மளோட ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம்ல. ஸோ நான் வந்து இதை நம்மளோட கார்டோட சேர்த்து கொடுக்க மாட்டேன், தனியாக தான் எடுத்துகிட்டு வருவேன். அது தனியாக வாங்கிக்கலாம், இது தனியாக வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வாங்கினவங்களையும் நம்ம யோசிக்கணும். ஸோ அவங்களுக்குலாம் கிடைக்காம போயிடுச்சு, உங்களுக்கு இப்போ வரவங்களுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதனால் இது தனியாக தான் எடுத்துகிட்டு வருவேன். மேபி கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் தான் நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த ரூல் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின்டைன் ட்ரேடிங் ஜேர்னல். ஸோ ட்ரேடிங் ஜேர்னல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒய் அது வந்து மெயினாக நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, ஒய் யூ என்டர்ட், அதாவது இந்த ட்ரேடில் எதுக்காக நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்றதை அதில் நீங்கள் சொல்லணும், போட்டிருக்கணும். இதனால தான் இது மாதிரி இருக்குது, இதை பார்த்தா இது எனக்கு இப்படி போகிற மாதிரி தெரியுது, அதனால் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத போடணும். ஸோ வாஸ் இட்ஸ் பிளான்ட் ஆர் எமோஷனல் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது நீங்கள் பிளான் பண்ணிங்களா, இல்லை இது வந்துட்டு எமோஷனல் எடுத்திங்களா அப்படின்றத சொல்லணும். எமோஷனலாக அது எமோஷனல் போடுங்க. நான் காமிக்கிட்டுமா, என்னோட இது இருக்குது, யோசிக்கிறேன், வேணா விடுங்க. அதில் இருக்குது நான் எமோஷ்னலாக பண்ணியிருக்கேனா, இல்லை நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேனான்றதை நான் ஒரு இதுவுமே மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவேன். எந்த இடத்துல எடுத்தேன், எந்த இடத்துல விற்றேன், எவ்வளோ கிடச்சது, எவ்வளோ ஃபீஸ் போச்சு, என்ன ஏது டைமை முதற்கொண்டு நான் நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். கிட்டத்தட்ட பல பேஜுக்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா அது எழுதியிருக்கேன். அவ்வளோ வந்து இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அது ரொம்பவே இருக்கும். இது நீங்கள் பேப்பரில் கூட A4 ஷீட்டில் கூட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் இதை பண்ணலாம். இல்லையா ஒரு நோட் புக் எடுத்து நீங்களே இந்த மாதிரி போட்டு நீங்களே கூட எழுத ஆரம்பிக்கலாம். உங்களோட இதை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றதை அந்த ஜேர்னல் மூலிமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபைனல் 5வது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடரோடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும். ஸோ ஒரு ப்ரோ ட்ரேடராக எப்படி நம்ம வந்து திங்க் பண்ணணும் அப்படின்றத தான் இதில் வந்து நான் சொல்கிறேன். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணணும். கேபிட்டலோட ப்ரொடெக்ஷன், அதாவது உங்களோட அமௌண்ட்டோடைய ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் இப்போ உங்களுடைய இதை வேல்யூ, அதனால தான் நான் சொன்னேன் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அது லாஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சி நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த ட்ரேட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு மூவ் ஆன் பண்ணிடணும். 3வது பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ராஃபிட்ஸ். ஸோ ப்ராஃபிட்ஸை விட நமக்கு டிசிப்ளின் தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்தால் மட்டுமே இந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய செட்டப்புக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வெயிட் பண்ணி உங்களோட ப்ராசஸை நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது தப்பாக நடக்குதா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியான ஒரு பிளேஸில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு டீப் ப்ரீத் பண்ணுங்கள். உங்களால் அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை ஒரு வாட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை நம்ம பண்ணுறோம், இவ்வளோத்தையும் நம்ம யோசிச்சு வச்சோம், திரும்ப இதே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி யோசிங்க. அதை எப்படி அடுத்த இதில் அவாய்ட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். அப்போ உங்களால் வந்து அதை பண்ண முடியும். ஃபைனலாக கன்க்ளூஷனில் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். இந்த சில வேர்ட்ஸை நான் சொல்ல முடியாது இந்த இடத்துல. இது நீங்கள் படிச்சுக்கோங்க.
ஃபோமோ வந்து எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றிடும். இதே ஒரு டிசிப்ளின் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து மாற்றும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உங்களை வந்து மாற்றும், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக கண்ட்ரோல் யுவர் எமோஷனல், அதாவது உங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்களோட பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களை தேடி வரும், அவ்வளோதான். இது வந்து உங்களை ஃபாலோ பண்ணும். நீங்கள் இதை ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்ட்ரோல் யுவர் எமோஷனல், ஃபாலோ யுவர் பிளான், இதை மட்டும் பண்ணுங்கள். இது உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து நான் இது பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இல்லை யாரும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணணும்னு நான் நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே உங்கள் கையில். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.